அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்புங்க. அதாவது மார்ச் 3ஆம் தேதி நிகழ்கின்ற சந்திர கிரகணத்தோடு ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் கும்பராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் கணித்திருக்காங்க. அதிலும் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்கிறதாக பாபா வங்க அவர்கள் கூறியிருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மையாகவும் சில விஷயங்களில் தீமையாகவும் இருக்கும். அதாவது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் திகழ்வீங்க. தங்களுடைய குடும்பத்தை அழகாக நேசிக்கிறவர்களாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வசதிகளையும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது கடின உழைப்பின் மூலமாக செல்வத்தை அடைந்து ராஜாக்களை போல ஆடம்பரமான வாழ்வை வாழப்போகிறீங்க. மிகவும் கடின உழைப்பாளிகளாக திகழ்கின்ற தங்களுக்கு வெற்றி மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைத்து பெரும் செல்வந்தர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு கிரகநிலைகள் தங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுகின்ற கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். சில நேரங்களில் எதிர்பாராத விஷயங்கள் தங்களுக்கு தேடி வரவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு கிரக மாற்றங்கள் தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மிகவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. அது பிற்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம். அதே நேரம் இந்த காலம் சாலை அப்படி இல்லைன்னா விமான பயணம் செல்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கலாம், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மன
மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் வந்து சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க. விற்பனை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். தங்களது கலைத்திறன் வளரும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. இந்த காலம் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம். அலைச்சலான சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமதங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை வந்து இந்த காலம் வந்து அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாகும். அதே நேரம் வந்து தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மற்றொரு புறமும் கிடைக்க பெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். கையிலையும் பணம் புரள வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம்.
சொல்லலாம். கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் உருவாகும். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் உருவாகுங்க. சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கிறது. தொழிலில் அக்கறை அதிகரிக்கலாம். வீண் செலவு விரயம் குறைய ஆரம்பிக்கலாம். மனதில் நிம்மதி உண்டாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகும். விவசாயிகள் விளைச்சல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்துல கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால பணவரையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம்.